ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ரோஸ் செடி வந்து சுத்தமாக துளிரே எடுக்கலை. அப்படியே துளிர் வந்தாலும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் வருது. இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலேருந்தும் துளிர் வரணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாதிரி உரம் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து அது பவுடர் ஃபார்மெட்டில் கொடுக்கணுமா இல்லை லிக்விட் ஃபார்மெட்டில் கொடுக்கணுமா, எந்த வழியில் கொடுக்கணும், ப்ளஸ் வந்து அது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலேருந்தும், அதாவது அந்த கட் பண்ணி விட்ட இடத்துல மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து எல்லா இடம் கீழே இருந்துமே சின்ன சின்ன பட்டிங் வருது பார்த்தீங்களா, துளிர் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து எல்லா செடியிலையும் வர வைக்க முடியும். அதுக்கு நம்ம எந்த மாதிரி உரம் யூஸ் பண்ணுறோம் பொறுத்து தான் இந்த க்ரோத் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா மாட்டோட தொழு உரம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால, மழை டைம்ன்றதுனால ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் காய வச்சுக்கிறோம். நீங்கள் வெரிமி கம்போஸ்ட் யூஸ் பண்ணாலுமே சரி, அது ஈரமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மழை காலத்தில் யூஸ் பண்ண பார்த்து நல்லா வந்து காய வச்சுங்க. ஏன் காய வச்சு யூஸ் பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால மண் நிறையாவே ஈரப்பதமாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் மறுபடியும் இந்த கம்போஸ்ட்டு இல்லை இந்த மாதிரி உரம் கொடுக்குறதுமே நீங்கள் இன்னும் ஈரமாக கொடுக்க பார்த்து அது இன்னும் செடியில் இருக்க ஈரப்பதத்தை வந்து அதிகப்படுத்தும். அதனால தான் எப்பயுமே வந்து அந்த கொடுக்க போகிற உரம் வந்து காய வச்சுக்க சொல்கிறேன். அதிக ஈரப்பதமாக இருந்தால் மட்டும் அதை காய வச்சு எடுத்துங்க. எடுத்துக்கிட்ட உரத்தை வந்து இந்த செடியை சுற்றி நம்ம லைட்டாக மண்ணை வந்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் சுற்றி அந்த உரத்தை வந்து போட்டு விட்டோம். நீங்கள் இந்த மாதிரி மண்ணோட ஈரப்பதத்தை பார்த்து போட்டு விடணும். இந்த மண்புழு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபுல் ஆர்கானிக் மெத்தடில் யூஸ் பண்ணுறதுனால தான் இதிலே வந்து மண்புழு வளர ஆரம்பிக்கும். இப்படி வளர பார்த்து நீங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி உரம் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு தேவையான உரத்தை வந்து அதுவே ரெடி பண்ணிக்க ஆரம்பிக்கும். இதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் சேர்த்து தான் கொடுக்க போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணணும், ப்ளஸ் அதை எத்தனை நாள் கழித்து செடிக்கு கொடுக்கணும், அதை வந்து இப்போ கொடுக்கலாமா, ஏன்னா இப்போ அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருக்குது இல்லைங்களா, இப்போயுமே ஒரு 10 நாளைக்கு மேலே மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம இந்த உரமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இப்போ உடனே கொடுக்கலாமா என்னன்றதையும் பார்ப்போம். ப்ளஸ் வந்து இது ஆனால் இன்னைக்கு கொடுக்கல, ஒரு நாள் விட்டுட்டு சப்போஸ் மழை பெஞ்சதுன்னா அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்க தேவையில்லை. சப்போஸ் மழை பெய்யலைன்னா நம்ம அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். மழை காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி உரம் வந்து அடிஷ்னலாக செடி கொடுக்க பார்த்து இந்த மாதிரி துளிர் வந்து சீக்கிரமாக எல்லா இடத்துலேருந்துமே வர ஆரம்பிக்கும். வர துளிர் எல்லாமே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சு. அதனால தான் நம்ம இப்போ 2 ஃபெர்டிலைசர் வந்து ஒன்றா சேர்த்து கொடுக்க போகிறோம். ஏன்னா அடிக்கடி இதை வந்து கொடுக்க முடியாது. மழை பெஞ்சிருந்ததுனால லிக்விட் ஃபெர்டிலைசர் மழை காலத்தில் சுத்தமாக கொடுக்கவே முடியாது. அந்த டைம், அதாவது மழை இல்லாத டைமில், அதுவும் இந்த மாதிரி உரம் கொடுக்குற டைமில் இது கூட சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா அதோட பெனிஃபிட் வந்து ஃபுல்லாகவே செடி கிடச்சிடும். இந்த மாட்டோட தொழு உரம் ப்ளஸ் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு கிச்சன் வேஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மழை காலத்தில் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பவுடர் ஃபார்மெட்டும் நல்லா வந்து ட்ரையாக இருக்கணும். அப்படி ட்ரையாக இருக்கும் போது நீங்கள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் அந்த செடி நட பார்த்து இந்த பாட்லி ஆகட்டும், இல்லை நீங்கள் செடி நடுற எந்த க்ரோ பேக் எதுலேயே இருந்தாலும் கொஞ்சம் கேப் விட்டு நட்டால் தான் இந்த மாதிரி வந்து உரம் கொடுக்க பார்த்து பவுடர் ஃபார்மெட்டில் இருக்கிற உரம் கொடுக்க பார்த்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற கேப் வந்து கிடைக்கும். அப்படிலாம் நீங்கள் ஃபுல்லாக வந்து மண்ணை போட்டு நிரப்பிட்டீங்கன்னா அடுத்தது வந்து இந்த மாதிரி பவுடர் ஃபார்மெட்டில் வந்து உரம் கொடுக்க முடியாது. அதனால் வந்து செடி நடும்போது ஒரு 1/2 அடிக்கு வந்து கேப் விட்டுங்க. கேப் விட்டு அதுக்கப்புறம் செடி வந்து உள்ள ஆழமாக நடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வந்து அடிஷ்னலாக வந்து உரம் கொடுக்குறது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த உரம் கொடுத்த ஒரு 3-4 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துளிர் வந்து எல்லா இடத்துலேருந்து வர ஆரம்பிச்சு. இப்போ வந்து அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஷன் அரிசி இதுதான் வந்து ஒரு 1/2 கிலோ பக்கம் எடுத்திருக்கு. கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ பக்கம் எடுத்திருக்கு. நான் எல்லா செடிக்குமே சேர்த்து ரெடி பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுதான் இல்லை, தினமுமே சாதம் வடித்த அரிசி கலந்த தண்ணி அதுவுமே நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம். அதை வந்து ஒரு 2 நாள் பக்கம் வச்சிருந்து புளிக்க வச்சு நல்லா யூஸ் பண்ணுங்க. தண்ணியோட கூட வந்து டைல்யூட் பண்ணி புளிக்க வச்சு நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சத்து இருக்கும். நீங்கள் அரிசி எடுக்கிற பாத்திர அளவு ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே முழுங்குற அளவு பண்ணிடாது. அப்போ தான் வந்து தண்ணி வந்து குறைய ஆரம்பிக்கும். அரிசி ஊற தண்ணி குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 7 நாள் கழிச்சு பார்ப்போம். ஆமாம், நான் வந்து ஊற வச்சது 7 நாள் ஆகுது. அது என்னன்ட்டு சொல்கிறேன். இப்போ 7 நாள் கழிச்சு பார்த்து உங்களுக்கு என்ன ஆகுனா அரிசி நல்லா ஊறி அந்த தண்ணி வந்து குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு பார்த்து தெரியணும். நான் ஃபுல்லாக ஊற்றின தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. நல்லா உங்களுக்கு வந்து சிறகு பார்த்து நல்லா புளிச்சு போயிருக்கும். அந்த ஓரத்தெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, திட்டாக படிஞ்சு போய் அது நல்லா புளிச்சு போய் அந்த தண்ணி நல்லா வந்து ஃபர்மெண்ட் ஆகிடுது. இதில் நிறையாவே வந்து பாக்டீரியாஸ் இருக்கும். அதாவது நல்லது செய்கிற பாக்டீரியாஸ் வந்து நிறையாவே நுண்ணுயிரி வளர்ந்துருக்கும். இதை நம்ம செடி கொடுக்க பார்த்து நியூ குரோத்தும் சரி, பூவோட சைஸும் சரி நல்லாவே வரும். அதே மாதிரி இதை காய்கறி செடிக்கும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண பார்த்து க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 லிட்டர் அளவு தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா 1:10 அந்த ரேஷியோவில் வந்து 10 லிட்டர் தண்ணியில் வந்து கலந்து தான் யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக இதை டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். மொத்தத்தையும் அப்படியே ஒரே செடி கொடுக்க பார்த்து என்ன ஆரம்பிச்சா ஓவர் டோஸ் ஆகி செடி வந்து சாக ஆரம்பிக்கும். இதில் கண்டிப்பாக வந்து டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண பார்த்து கண்டிப்பாக ஒரு 3 நாள்லேருந்து 4 நாளில் இந்த மாதிரி ரிசல்ட் வரும். அதே மாதிரி இது கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணோட ஈரப்பதத்தை வந்து செக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த உரம் வந்து நம்ம நேற்று கொடுத்தோம். நேற்றுலேருந்து மழை பெய்யாததுனால மண்ணோட ஈரப்பதம் ஓரளவுக்கு கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சில செடியில் இருக்குது. அந்த செடிக்கு மட்டும் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் மெயின் வந்து மண்ணோட ஈரப்பதத்தை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அதே மாதிரி இந்த அரிசியை வந்து மறுபடியும் எக்காரணத்தை கொண்டு வந்து செடிக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது கோழி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிடுங்க. இந்த அரிசியை மறுபடியும் செடிக்கு யூஸ் பண்ண பார்த்து புழு வர ஆரம்பிக்கும், ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும், ப்ளஸ் வந்து எறும்பு வர ஆரம்பிக்கும். அதனால் இது வந்து மறுபடியும் செடிக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. கம்போஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு செடிக்கு ஒரு 1 லிட்டர் அளவு வரைக்கும் கொடுக்கலாம். மண் எந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்குதுன்னு பொறுத்து அதை வச்சு கொடுக்கலாம். சப்போஸ் வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கிற செடியில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகணும் அதையும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த அரிசியை நான் ஊற வச்சு 7 நாள் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஊற வச்சது ஃபுல்லாகவே வந்து மழை தான் பெஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் இதை கொடுக்க முடியல. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு கொடுக்கலாம். இவ்வளோ நாள் 7 நாள் வரைக்கும் வச்சுருக்கணுன்றது இல்லை. அதே போல் இது கொடுக்க பார்த்து அதிகமாக ஈர செடியில் இருந்துச்சு அப்போ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்ன்ட்டு அதையுமே காட்டுறேன். ஒரு சில செடியில் வந்து உள்ளுக்குள்ளே ஈரம் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி வந்து உடனே வந்து ட்ரெயின் ஆகணும். இது வந்து ட்ரெயின் ஆகலை பார்த்தீங்கன்னா, அதனால இதில் கொஞ்சம் ஈரம் இருக்குது. அதே இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே போயிடுச்சு. ஆனால் ட்ரைனேஜ் ஹோல் வழியாக வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இதுலேயுமே வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி உடனே இந்த மாதிரி வெளியில் வந்துட்டா பிரச்சனை இல்லை. ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எதாவது அடைச்சிட்டு இருந்தது, தண்ணி வந்து உள்ளே வந்து தேங்கி நின்றுச்சுன்னா செடி வந்து வேறு மாதிரி வந்து சாக ஆரம்பிச்சு. அதனால மெயின் வந்து மழை காலத்தில் அந்த ட்ரைனேஜ் ஹோல் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிங்க. கொடுக்க பார்த்து அந்த மண்ணோட ஈரப்பதம் பார்த்துருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் வந்து வேஸ்ட்டாக வந்து கொடுக்குற லிக்விட் வந்து கீழே போக ஆரம்பிச்சு. அது பார்த்தீங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு சில செடியில் வந்து அந்த நம்ம கொடுத்த உரம் வந்து மண்ணோட ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக கொடுத்துருவோம். நம்ம 1 லிட்டர் அளவு சொன்னோம். ஆனால் இப்போ 1 லிட்டர் அளவுக்கு எல்லா செடிக்கும் கொடுக்கல. ஒரு 1/2 லிட்டர் அளவு 1/2 லிட்டர் அளவு அதுவும் கம்மியாக தான் ஒரு சில செடிகள்லாம் கொடுக்குது. ஏன்னா ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஈரம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இந்த லிக்விடை வந்து இப்போ மட்டும்தான் வந்து பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சம்மர்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு செடிக்கு 1 லிட்டருக்கு மேலே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போல்லாம் ஃபுல்லாக வந்து மண் வந்து ட்ரை ஆகிதான் இருக்கும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ண பார்த்து செடிக்கு வந்து இன்னும் அதிகமாக ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ உரம் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டா மட்டும் துளிர் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா வரும். அதாவது எல்லா இடத்துலேருந்தும் வராது. இந்த பூத்துருக்கு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணாத விட்டிங்கன்னா அந்த கட் பண்ணாத விட்ட இடத்துலேருந்து கண்டிப்பாக துளிர் வராது. அதனால் மேக்ஸிமம் வந்து பூத்தா கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த கட் பண்ணுறதும் எப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டாலே அந்த இடத்துலேருந்து க்ரோத் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட்டில் காட்டுற மாதிரி ஃபுல்லாகவே அடி ஸ்டெம்முலேருந்து மட்டும் க்ரோத் வராமல் கட் பண்ணுற இடத்துலேருந்துமே க்ரோத் வர ஆரம்பிக்கும். அப்படி வர பார்த்து செடி வந்து இன்னுமே பெருசாக பார்த்து அதுலேருந்து இன்னும் துளிர் வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். துளிர் அதிகமாக எடுக்க ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து பூவுமே அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும். அதனால் மெயின் வந்து எல்லா பூவுமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுக்க பார்த்துமே அது வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துல கண்டிப்பாக வந்து இந்த மஞ்சத்தூள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஃபங்கஸ் அட்டாக் ஆகாது. மழை காலத்துக்கு ரோஸ் செடி வளர்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.